நம்ம பார்க்கலாம். சகோதரி ஜான்சி ராணி, சேலம். என்னுடைய பெயர் ஜான்சி ராணி. எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பாத்திர வியாபாரம் செய்கிறாரு. சேலம் மாவட்டம் மல்லூர் கிராமத்தில் இருக்கிறோம். நான் 18 வருஷமாக வீசிங் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலையில் தூங்கி எந்திரிச்சு வெளியில் வரும்போது தும்பல் வரும். எவ்வளோ தும்பல் வரும், குறைஞ்சது 50 தும்பலுக்கு மேலே வரும். தும்பி தும்பி ரொம்ப வயிறெல்லாம் வலி எடுத்துக்கும் எனக்கு. அப்படி ஒரு தும்பல் வரும். மூச்சு அப்படி வாங்க, அப்படியே மேலேயும் கீழேயும் வாங்க, என்னால் விடவே முடியாது. மூச்சு ரொம்ப அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு. வீசிங் பிரச்சனையில் அதிகம் வரும்போது செவுறு பிடிச்சி தான் என்னால் நடக்க முடியும். என்னால் தானாக நடக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். கீழே விழுந்துருவோம், மயக்கம் வந்து விழுவுற மாதிரி வரும். செவுறு பிடிச்சிக்கிட்டே போவேன், செவுறு பிடிச்சிக்கிட்டே தான் வருவேன். வெயில்லையும் அப்படியே இருக்கும், குளிர் காலத்துலேயும் அப்படியே இருக்கும். வீசிங் பிரச்சனை வரும்போது தூக்கமே வராது எனக்கு. நைட்டு 11, 12 ஆயிரம். 12 மணிக்கு படுப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சுக்குவேன். அந்த கொஞ்ச நேரம் தூங்குறதும் அந்த நெஞ்சு போட்டு அடைச்சிக்கும். அப்படியே இந்த வீசிங் ப்ராப்ளம் போட்டு அப்படியே பாறை மாதிரி அடைச்சிக்கும் என்ன. வீசிங் பிரச்சனையால் குளிர்ந்த ஆகாரம் எதுவுமே எடுத்துக்க முடியாது. பழைய சாதம் எடுத்துக்க முடியாது, இனிப்பு சாப்பிட முடியாது, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. எதுவுமே இந்த இனிப்பான பொருளுங்க எதுவுமே எடுத்துக்க முடியாது. அதனால இந்த சுடு தண்ணியை தான் நான் குடிப்பேன். அதை தவிர்த்து அது வேறு மாற்றி குடிச்சிட்டுனா நிறைய தும்பல் வரும். இந்த வீசிங் பிரச்சனையால் காலையில் எப்பயுமே சொட்டர் தான். நான் காலில் செப்பிலோடியே தான் இருப்பேன். காற்று எதுவுமே படக்கூடாது. கொஞ்சம் இதானா கூட தும்பல் அதிகம் ஆயிரும். வீசிங் பிரச்சனையால் மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டு பக்கம் வர வேணாம், குழந்தைங்கள தூக்கக்கூடாது, குழந்தைங்கள தூக்கினா அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்கப்படும், தூக்க வேணாம், வீட்டு பக்கம் வர வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ரொம்ப அழுவேன், வேதனையாக அழுவேன். நம்மளால முடியல, எதுவுமே பண்ண முடியல, நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துடலாம், இனிமேல் இருக்கக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு இந்த வீசிங் பிரச்சனையில் நம்ம அவதிப்பட முடியும்? எல்லோரும் நம்மளை வீட்டு பக்கமாக நம்மளை யாரும் எதுவும் வச்சுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவேன். காலையில் 6 மாத்திரை, நைட்டில் 4.5 மாத்திரை போடுவேன். அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கி எந்திரிச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு போடலாம் கூட மூச்சு வீசிங் ப்ராப்ளம் அதிகம் ஆகிரும். இப்படி 18 வருஷமாக வீசிங் ப்ராப்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் 2024 7வது மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ரொம்ப முடியாத சூழ்நிலையில் அங்கே போய் டாக்டருங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், செபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி செல்லில் போட்டு கொடுத்தாரு. பெட்டில் படுத்துக்கிட்டே செபிக்கலாம் நிகழ்ச்சி செல்லில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மோகனன்னா ஜெபம் பண்ணார். என்னென்ன வியாதி இருக்குது அந்த இடத்துல கையை வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் ஏசப்பா எனக்கு ஆஸ்மா நோய் இருக்குது, இது டாக்டர் கை விட்டுட்டாங்க, ஏசப்பா நீங்கள் கைவிட மாட்டேன்னு நான் விசுவாசத்தோடு நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் இன்றைக்கி சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. நான் ரொம்ப கண்ணீரோட கதறி ஜெபித்தேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பாரம் என்னை விட்டு பிடுங்கி எரிஞ்சது மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏசப்பான்னு எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டேன். எந்திரிச்சு உட்காந்து நல்லா மூச்சு ஃப்ரீயாக விட முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு, உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு மறாவது நாள் திருப்பி வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம். எம்மா உனக்கு வீசிங் பிரச்சனையிலேருந்து எது இல்லை, ஆஸ்மாலேருந்து நுரையீரல்லேருந்து எந்த பிரச்சனையும் உனக்கு கிடையாது, உனக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணுன்றது உங்களுக்கு இல்லை, நீங்கள் போய் என்ன வேணாலும் சாப்பிட்லான்னா. நாங்கள் வெளியே சந்தோஷமாக வெளியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டாங்கன்னு. சாப்பிட்டேன். இரும்பல் வருதான்னு பார்த்தேன், இரும்பல் எதுவுமே வரல. மோர் சாப்பாடு சாப்பிட்டேன், அதுலேயும் எதுவும் பிரச்சனை பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக அந்த இனிப்புங்கள்லாம் சேர்த்துக்கிட்டேன். எந்த தொந்தரவுமே இல்லை எனக்கு. என் மனைவியார் எந்த வேலையும் வீட்டில் செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்தேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுலேருந்து இப்போ அவங்க எனக்கே சமைச்சு போகிறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீட்டில் டெய்லரிங் வேலை பண்ண, வீடை கூட்டுறாங்க, நடக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இப்போ என் மனைவிக்கு வீசிங் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன்.
மாத்திரை மருந்தெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறதில்ல. இந்த குளிர்காலம் வெயில் காலம் எதுவுமே என்னை பண்ணுறதில்ல. எல்லா இதுலேயும் ஆஸ்மா ப்ராப்ளத்துலேருந்து என்னை விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.